अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं धंसजीवं सात्वैतं शावतूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगद्पते गोपेश गोपिका गान्धा राधा गान्धा नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यद्कृपातम् अहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। हरे कृष्ण। பகவத்கீதை அத்தியாயம் 9 ஸ்லோகம் 2 நம்ம கொஞ்சம் பார்த்தோம். அது அப்படியே நம்ம தொடரலாம். இப்போ ரெண்டு பேரை பார்த்துருக்கோம். அடுத்தது பகவத்கீதை 2ஆம் அத்தியாயத்திலிருந்தே ஆத்மாவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றது. அதன் ஆரம்பத்திலேயே உடல் அழியக்கூடியது என்றும் ஆத்மா அழிவற்றது என்றும் பகவான் கூறுகிறார். அந்தவந்த இமே தேகா நித்யஸ்யுக்தோ ஷரீரினக. ஆத்மா உடலிலிருந்து வேறுபட்டது. அது மாற்றம் அடையாத, அழிக்கவியலாத, நித்தியமான இயற்கையை உடையது என்பதை அறிந்து கொள்வது ஞானத்தின் இரகசியமான பகுதியாகும். இருப்பினும் ஆத்மாவின் செயல்களை பற்றிய எந்த ஒரு விவரமும் இல்லை. சில சமயங்களில் ஆத்மா உடலிலிருந்து வேறுபட்டது, உடல் அழியும் போது அல்லது உடலிலிருந்து முக்தி அடையும் போது ஆத்மா செயல்கள் ஏதுமின்றி அருவமாகி விடுகிறது என்று மக்கள் கருதுகின்றனர். ஆனால் அஃது உண்மையல்ல. உடலினுள் எப்போதும் செயல்பட்டு கொண்டுள்ள ஆத்மா முக்தி பெற்ற பின் எவ்வாறு செயலின்றி இருக்க முடியும்? ஆத்மா எப்போதும் செயல்படக்கூடியதாகும். அது நித்தியமானது என்பதால் அதன் செயல்படும் தன்மையும் நித்தியமானதாகவே இருக்கும். ஆன்மீக உலகில் ஆத்மாவினால் செய்யப்படும் செயல்கள் ஆன்மீக ஞானத்தின் மிக இரகசியமான பகுதியாகும். எனவே ஆத்மாவின் அத்தகைய செயல்கள் எல்லா ஞானத்திலும் மிக இரகசியமானதாக அறிவின் அரசனாக இங்கு குறிப்பிடப்படுகின்றது. இல்லையா? அத்தியாயம் மிக இரகசியமான அறிவு. இது எப்படி எல்லா இரகசியங்களிலும் மிக இரகசியமானது, மிக தூய்மையானது. இந்த ஞானம் எப்படின்னா நமக்கு தன்னுணர்வின் அனுபவத்தை நேரடியாக அளிப்பதால் இது தர்மத்தின் பக்குவ நிலையாகும். இல்லையா? இது ரொம்ப மிக மிக இரகசியமான அறிவு. செகண்ட் இப்போ இதில் பார்த்தோம்னா நம்ம முன்னாடி பார்த்தோம். முதல் என்னென்னா அந்த ஞானம் ரகசியமான ஞானம் என்ன அப்படின்னாக்கா, நான் உடல் அல்ல ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்வது தான் ஞானம். இதுதான் எல்லா ரகசியங்களிலும் மிக ரகசியமான அறிவு. மிக மிக ரகசியமான அறிவு என்னென்னா, நான் உடலல்ல ஆத்மா அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்வது மட்டுமே போதுமா அப்படின்னா இல்லை.
அந்த ஆத்மாவுடைய செயல்கள் செய்யப்பட வேண்டும். இப்போ அந்த செயல்கள் தான் வந்து என்னென்னா அறிவு, இந்த ரகசியமான அறிவு என்ன, நான் உடலல்ல ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்வது. இப்போ அந்த ரகசிய அறிவு பக்தி தொண்டினை எட்டும்போது ஆத்மாவின் நான் ஆத்மா அப்படின்னு சொல்லி முழுமையாக உணர்ந்து கிருஷ்ண உணர்விலிருந்து செயல்படும் போது தான் அதுதான் மிக மிக ரகசியமான அறிவு. அது வந்து மிக மிக ரகசியம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதை தான் வந்து இங்கே நம்ம புரிந்து கொள்கின்றோம் இது. அப்போ ஆனால் இந்த மாதிரி அறிவு வந்து இங்கே வந்து எங்கேயுமே சொல்லிக் கொடுக்கல இல்லையா? பல்கலைக்கழகத்தில் வந்து எங்கேயுமே இந்த ஆத்மாவை பற்றின விஷயங்கள் வந்து எதுவுமே வந்து சொல்லிக் கொடுக்கல இல்லையா? அரசியல், பொருளாதாரம் இல்லையா, எப்படி வந்து நம்ம வந்து நம்முடைய பௌதீக தேவைகளை வந்து எப்படி வந்து நம்ம பெருக்கிக் கொள்ளலாம், நல்ல வந்து வளர்ச்சி அடையலாம் இல்லையா, நவீன வாழ்க்கை நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து சொல்கிறாங்க. அதை எல்லாமே வந்து எப்படி செழிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உடல் தேவைகளை அதிகரிப்பதற்காக வந்து கற்றுக் கொடுக்கின்றது. ஆனால் எது நிரந்தரமாக இருப்பது ஆத்மா தான். ஆனால் அந்த ஆத்மாவை பற்றி வந்து இங்கே வந்து சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து இங்கே சொல்கிறாங்க இது. அப்போ வந்து இங்கேனா ஆத்மாவை பற்றி இல்லை, 2வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் வந்து முதல்ல விளக்கப்பட்டது என்னென்னா நான் உடலல்ல ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி வந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆத்மா வந்து எப்போவுமே வந்து நித்தியமானது இல்லையா? முதல்ல போன வகுப்பில் வந்து பார்த்தோம் இல்லையா? ஆத்மா உடலிலிருந்து எப்படி வேறுபட்டது அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்தின் மூலமாக வந்து நம்ம வந்து பார்த்தோம். அப்போ வந்து ஆத்மா உடலிலிருந்து வேறுபட்டது. ஆனால் அந்த ஆத்மா அழியும் போது இப்போ உடலில் இருக்கும்போதே வந்து உடலுக்கு வந்து செயல்கள் இருக்கிற மாதிரி உடலிலிருந்து ஆத்மா பிரிந்த உடனே ஆத்மாவுக்கு செயல் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கிறோம். ஆனால் அது வந்து தப்பு இல்லையா? நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆத்மாவுக்கு வந்து செயல்கள் இல்லை, அது வந்து உடலை வந்து விட்ட பிறகு ஆத்மா வந்து சூன்யமாகி விடுகின்றது, ஆத்மாவுக்கு வந்து செயல்கள் இல்லை அப்படின்னு வந்து சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது வந்து இருக்க முடியாது. ஏன்னா உடலில் இருக்கும்போதே உடலே வந்து செயல்படும் போது ஆத்மா எப்படி செயலின்றி இருக்க முடியும்? ஏன்னா உடலில் ஆத்மா இருக்கிறனால தான் இந்த உடலே வந்து இயங்குது. அப்போ வந்து உடல் வந்து ஆத்மாவுக்கு வந்து கண்டிப்பாக செயல்கள் இருக்குது. ஆனால் அந்த ஆன்மீக உலகில் ஆத்மாவினால் செய்யப்படும் செயல்கள் ஆன்மீக ஞானத்தின் மிக ரகசியமான பகுதியாகும். அதுதான் மிக மிக ரகசியம். ஏன்னா வந்து ஆத்மாவுக்காக செய்யக்கூடிய செயல்கள் தான் வந்து ரகசியமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஆத்மா நம்ம வந்து முக்தி பெற்ற பிறகும் வந்தும் ஏன்னா பௌதீக செயல்கள் தான் வந்து நம்ம நிறுத்துகிறோம். ஆன்மீக செயல்கள் வந்து கண்டிப்பாக ஆன்மீக உலகத்தில் வந்து இருக்குது. பகவானோட அந்த அன்பு பரிமாற்றம் இல்லையா? நம்ம வந்து பார்த்துருக்கோம், பகவானுக்கும் நமக்கு வந்து 5 விதமான உறவுகள் வந்து இருக்குது. அப்போ அந்த உறவின் மூலமாக பகவானுக்கு செய்யக்கூடிய செயல்கள் அதுதான் ஆன்மீக செயல்கள். இப்போ அந்த செயல்கள் வந்து ரகசியமானது. இப்போ அந்த ஒரு நிலைக்கு வந்து நான் உயர்த்தப்பட வேண்டும் இந்த ஞானத்தின் மூலமாக. இப்போ அதுதான் அத்தகைய செயல்கள் தான் வந்து எல்லா ஞானத்திலும் மிக ரகசியமானது. அதுதான் அறிவின் அரசன் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வேத இலக்கியங்களில் விளக்கப்பட்டுள்ளபடி இந்த ஞானமே எல்லா செயல்களின் மிக தூய்மையான உருவமாகும். இதை வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து சைத்தன்ய சரிதாமிரத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து நமக்கு வந்து இருக்கிற ஒரே ஒரு சொத்து என்ன அப்படின்னாக்கா நமக்கு வந்து கிருஷ்ண சேவை, கிருஷ்ண பிரேமை, இதுதான் நம்ம வந்து அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து அங்கே சைத்தன்ய மகாபிரபு வந்து சனாதன கோஸ்வாமிக்கு வந்து விளக்குறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய விளக்கமாக வந்து அதில் வந்து இருக்கும். இப்போ இது வந்து இந்த ஒரு நிலையை வந்து நாம் அடைய வேண்டும். இப்போ இந்த ஒரு நிலையை அடைவதற்காக தான் வந்து இது எல்லாமே. மனிதனின் பாவச் செயல்கள் பாவங்களுக்கு மேல் பாவம் செய்வதன் விளைவுகளே என்று பத்ம புராணத்தில் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. வலநோக்கு செயல்களில் ஈடுபட்டுள்ளவர்கள் பாவ விளைவுகளின் பல்வேறு நிலைகளாலும் ரூபங்களாலும் பந்தப்பட்டுள்ளனர். உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட மரத்தின் விதையை விதைத்தால் அந்த மரம் உடனே வளர்வதில்லை. அதற்கு சிறிது காலம் ஆகின்றது. முதலில் அது துளிர்விடும், சிறிய செடியாகும், பிறகு மரமாக வளர்ந்து பூக்களையும் பழங்களையும் கொடுக்கும். அப்போது அந்த மரத்தின் விதையை விதைத்தவர்கள் அதன் பூக்களையும் பழங்களையும் அனுபவிக்கின்றனர். அதுபோல மனிதனின் பாவச் செயல்கள் செய்யும்போது அது விதையை போன்று வளர்வதற்கு நேரமாகின்றது. அதில் பற்பல நிலைகள் உள்ளன. மனிதன் தன் பாவச் செயல்களை ஏற்கனவே நிறுத்தி இருக்கலாம். ஆனால் முந்தைய பாவச் செயல்களின் பழங்களின் விளைவுகள் இன்னும் அனுபவிக்க வேண்டியவை. சில பாவங்கள் இன்னும் விதை வடிவிலேயே உள்ளன. மற்றவை வளர்ந்து பழங்களை கொடுக்கின்றன. அப்பழங்களை நாம் துன்பமாகவும் வலியாகவும் அனுபவிக்கிறோம்.
இப்போ இதை பற்றி வந்து இந்த விளக்கத்தை பற்றி வந்து ஸ்ரீ ரூப கோஸ்வாமி வந்து தமது பக்தி ரசாமத சிந்துவில் வந்து ரொம்ப விரிவாக வந்து இதை பற்றி வந்து விளக்குகிறார். ஏன்னா பக்தி தொண்டு வந்து பார்த்தோம்னா ஆரம்பத்திலே இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி எப்படின்னா அழிவற்றது பேரின்பத்துடன் செயலாற்றுவது இல்லையா. ஏன்னா கிளேஷாக்னி நம்ம வந்து பக்தியை தொடங்கின உடனே வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து இருக்கிற அந்த துன்பத்திலேருந்து உடனே வந்து நமக்கு அந்த விடுதலை வந்து கிடைக்கும். பவசாகரம் இல்லையா. அப்போ அதிலேருந்து என்ன ஆகுதுன்னா அந்த கடுமையான அந்த அலைகள் இருந்து நமக்கு வந்து பாதுகாப்பு வந்து கிடைக்குது. இப்போ அதெல்லாம் இங்கே சொல்லப்படுது. நம்ம ஆரம்பத்திலேருந்தே செய்யும் போதே என்ன ஆகும்னா நமக்கு அந்த ஒரு ஆனந்தத்தை வந்து நம்ம உணர முடியும். அதுதான் இங்கே சொல்லப்படுது. செய்யும் போதே வந்து ரொம்ப ஆனந்தம். இப்போ வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு உதாரணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து ஒரு மரத்தின் விதை வந்து விதைத்தோம்னா உடனே வந்து அது மரமாக வளராது இல்லையா. அது எல்லாருக்குமே அந்த உதாரணம் வந்து தெரியும். இப்போ அது வந்து சில காலம் வந்து ஆகும். ஃபஸ்ட்டு என்னாகும், துளிர்விடும், சிறிய செடியாகும், பிறகு மரமாக வளர்ந்து அதுக்கப்புறம் பூக்களை கொடுக்கும், அதுக்கப்புறம் காயாக்கி அதுக்கப்புறம் தான் பழம் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த பழத்தை தான் நம்ம வந்து அனுபவிக்கின்றோம். இப்போ அதே மாதிரி தான் இப்போ வந்து சொல்லுவாங்க, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து எந்த தப்புமே செய்யலையே, ஏன் எனக்கு எவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ரொம்ப நல்லவங்க, ஆனால் இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பாவச் செயல்கள் எல்லாமே எதுவுமே செய்யாமல் இப்போ வந்து இவங்க நிறுத்தி இருக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி செய்த பாவத்தினுடைய பலன் வந்து பலமாக வரும்போது அதை வந்து இப்போது வந்து அனுபவிக்கணும். அதான் வந்து இங்கே சொல்லப்படுது இல்லையா. அப்படின்னா இங்கே எப்படி இந்த மரத்தின் உதாரணம் தான், அந்த விதையின் உதாரணம் தான் இல்லையா. விதைத்த உடனே வந்து நமக்கு கிடைக்கல. அதே மாதிரி தான் நம்ம பாவத்தின் பலனும் கூட வந்து என்னாகும்னா 4 ஸ்டேஜ் இருக்காமா. இப்போ அது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து விதை வடிவில் இருக்குது. ஒரு சிலது வந்து என்னாகும், இன்னும் விதை வடிவமே எடுக்கவில்லை. இப்போ அதுக்கப்புறம் சிறிது துளிர் விடுகின்றது, அதுக்கப்புறம் செடியாக மாறும், அதுக்கப்புறம் மரமாக வளருது, அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பழுத்த பழமாக இருக்கிறத நம்ம வந்து எப்படி அனுபவிக்க முடியுமோ அதே மாதிரி தான் நம்முடைய பாவத்தின் பலன் பழுத்து இருக்கிறத இப்போ நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் பகவானுக்கான இந்த பக்தி தொண்டு சேவை வந்து செய்யும்போது என்ன ஆகும்னா, இப்போ வந்து பகவான் என்ன சொல்கிறாங்க, சர்வதர்மான் பரித்தீஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாபேபிய மோக்ஷயிஸ்யாமி மாசுச்சக. எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து என்னிடம் சரணடைவாயாக, உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் காப்பாற்றுகிறேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிக்கிறேன். இப்போ அதான் என்ன ஆகும்னா, இப்போ நம்ம பழமாக இருக்கிறது ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ நம்ம அதை வந்து அனுபவிக்கிறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிறது இனி அந்த காயாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து விதை வடிவில் இருக்கிறது, இன்னும் விதை வடிவமே எடுக்காத வந்து நமக்கு இன்னும் பின்னாடி நம்ம இன்னும் எதிர்காலத்தில் அனுபவிக்கக்கூடிய பாவத்தை எல்லாமே வந்து பகவான் அழித்து விடுகிறார். இதுதான் வந்து பக்தி தொண்டின் சிறப்பு. ஒரு சிறிதளவு பக்தி கூட வந்து பாருங்கள் மிகப்பெரிய பயத்திலிருந்து நம்மை காப்பாற்றும் இல்லையா. ஸ்வல்பம் அப்பியசிய திராயத்தை மகத்தோபயாத் நம்ம 2வது அத்தியாயத்தில் வந்து படிக்கிறோம். இப்போ அதான் வந்து சொல்லப்படுது. ஏன்னா இனி வரப்போகக்கூடிய பாவங்கள் எல்லாமே வந்து பகவான் வந்து அழித்து விடுகிறார். இப்போ அதுதான் வந்து இங்கே சொல்லப்படுது. பக்தி தொண்டுடைய சிறப்பு வந்து அது. ஆனால் பௌதிகமான எந்த செயலும் வந்து அந்த மாதிரி நமக்கு வந்து பலன் வந்து இல்லை. ஆனால் பக்தி தொண்டு நம்ம சிறிதளவு செஞ்சாலே போதும், இனி வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவம் எல்லாமே வந்து நமக்கு 0 ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது இந்த மாதிரி செஞ்சால் வந்து பகவானுடைய நாமம் சொன்னால் பக்தி செஞ்சால் நமக்கு வந்து பாவங்கள் எல்லாமே போகுதுன்னு சொல்லி திரும்ப பாவம் செய்யக்கூடாது, அது தப்பு. இப்போ இதுதான் வந்து பக்தித்தினுடைய சிறப்பு. இது வந்து நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த பக்தி தொண்டினுடைய 6 இயல்புகள் அப்படின்னு சொல்லி 6 சிறப்பம்சங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமத சிந்துவில் வந்து விளக்குறாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப புண்ணியமுடையது. ஏன்னா பக்தி தொண்டு வந்து நம்ம வந்து அதுக்குன்னு தனியாக வந்து புண்ணியம் செய்ய தேவையில்லை. பக்தி தொண்டு செய்தாலே அதுதான் புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுது இது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இந்த பக்தி தொண்டு சேவை பகவான் ஸ்ரீகிருஷ்ணரையே கவர்கிறதாமா இல்லையா. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரையே வந்து கவர்ச்சி உடையதாக ஆக்குகிறது. அந்த அளவுக்கு சிறந்ததாக இருக்குது பக்தி தொண்டு சேவை அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. எல்லா பாவத்தின் விலையையும் எந்த விதமான எப்படி சொல்லலாம்னா, இதுக்கு இப்போ வந்து ஒரு விதை இருக்குது, அந்த விதையை விதைச்சா அதற்குரிய எங்கே விதைச்சாலும் என்னாகும், அந்த விதற்குரிய விதை இருக்கிறது அது எப்படியோ மரமாக வந்து வரும், இல்லைன்னா செடியாக வரும். ஆனால் அந்த விதையை வந்து வறுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அதனால் எந்த யூஸும் இல்லை, எந்த பலனும் இல்லை. அதே மாதிரி தான் நம்முடைய பாவத்தின் பலன் எல்லாமே வந்து வறுக்கப்பட்ட விதை மாதிரி வந்து ஆயிரும். இனி அதுக்கு வந்து உருவம் வந்து எடுக்காது.
அப்போ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா, நம்ம வந்து இப்போ இருக்கிறதா வந்து அனுபவித்து எல்லாமே முடிந்த பிறகு என்ன ஆகும்னா, நமக்கு நம்முடைய பாவத்தின் நம்முடைய பலன்கள், பாவ பலன்கள், புண்ணிய பலன்கள் எல்லாமே வந்து நமக்கு 0 ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இனி வந்து நம்ம இங்கே பிறவி எடுக்க தேவையில்லை. இதுதான் வந்து பக்தி தொண்டினுடைய சிறப்பு. அதுதான் இது சொல்லப்படுது, அந்த ஞானம் மிக மிக ரகசியமானது அப்படின்னு சொல்லி. இப்போ அதை இங்கே சொல்லப்படுது 7ஆம் அத்தியாயத்தின் 28வது ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டபடி, எல்லா பாவச் செயல்களின் விளைவுகளையும் முழுமையாக ஒழித்து புண்ணிய செயல்களில் முழுமையாக ஈடுபட்டு இந்த ஜட உலகின் இருமைகளிலிருந்து விடுபட்டவன் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் ஈடுபடுகிறான். அதான் சொல்லப்படுது. ஏன்னா நான் வந்து பகவானுக்கு பக்தி தொண்டு சேவை செய்யணும்னா நம்ம அந்தளவுக்கு தூய்மை அடைஞ்சிருக்கணும். அடைஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து பகவானுடைய பக்தி சேவையில் வந்து உறுதியாக நிலை பெற முடியும். இப்போ அதுதான் வந்து சொல்லப்படுது. அப்போ வந்து இந்த உறுதியாக வந்து நிலை பெறணும் அப்படின்னாக்கா இங்கே வந்து இல்லையா 7.28 இப்போ அதில் வந்து சொல்லப்பட்டு இருந்தது, யார் வந்து பாவச்செயல்களை முழுமையாக ஒழித்து புண்ணிய செயல்களை வந்து அவங்க வந்து அதிகரிச்சிருக்காங்களோ அவங்களால வந்து பகவானுடைய பக்தி தொண்டு சேவையில் உறுதியாக நிலை பெற முடியும். எல்லா இருந்தும் விடுபட்டு இல்லையா, இங்கே என்ன சொல்கிறது, இங்கே அடையணும், அதை வந்து நான் வந்து பாதுகாக்கணும், இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் எல்லாமே வந்து தற்காலிகமானது அப்படின்னு சொல்லி அவங்களால புரிந்து கொண்டு எவ்வளவு ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவங்க வந்து பக்தி தொண்டை அவர்களால் தொடர முடியும். நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, இது எல்லாமே வந்து எப்படின்னா தூய பக்தர்களை பற்றி வந்து சொல்லப்பட்டிருக்கு இது. அப்போ நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலே நம்ம பக்தி விட்டுட்டு போயிடுவோம். நம்மளுடைய நிலை அப்படிப்பட்டது. ஆனால் தூய பக்தர்கள் இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி எவ்வளவு கடுமையான ஒரு நிலை வந்தாலும் அவங்க பக்தியை வந்து விடமாட்டாங்க. அதுதான் உறுதி இல்லையா. நம்பிக்கைக்கும் உறுதியான நம்பிக்கை, திட நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. நமக்கு நம்பிக்கை தான் இருக்குது, திட நம்பிக்கை இன்னும் வரல இல்லையா. பிரகலாத் மகாராஜா பாருங்கள், எவ்வளோ கஷ்டம் இல்லையா. இரணியகசிபு வந்து எவ்வளோ அவங்களுடைய தந்தையே வந்து எவ்வளோ இது வந்து பண்ணுறாங்க, கஷ்டம் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இருந்தாலும் பிரகலாத் மகாராஜா பகவான் மேலே உறுதியான நம்பிக்கை இல்லையா. பகவான் வந்து எல்லா சூழ்நிலையிலும் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி இல்லையா. சரணாகதியில் வந்து ஒரு அம்சம் வந்து அது, எல்லா சூழ்நிலைகளிலும் பகவான் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி அந்த திட நம்பிக்கை. இப்போ அந்த திட நம்பிக்கை நமக்கு இருக்கா அப்படின்னாக்கா நம்ம கேள்விக்குறிதான் இல்லையா. அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம டெஸ்ட் வைக்கும்போது நம்ம ஃபெயில் ஆகிடுவோம். இதுதான் நம்முடைய நிலை இது. ஆனால் இங்கே தூய பக்தர்கள் வந்து எப்படின்னா, அவங்க வந்து எந்த ஒரு கடுமையான அந்த ஒரு சூழ்நிலை வந்து வந்தாலும் அவங்க வந்து பக்தியை வந்து உறுதியை வந்து அவங்க பிடிச்சிக்குவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து எப்படின்னா, அவங்க வந்து நான் ஜீவாத்மா, இந்த உடலுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம படிக்கிறோம், நம்ம சும்மா ஏற்ற அளவில் தான் படிக்கிறோம், அவ்வளோதான், வெறும் செய்தியாக தான் தெரிஞ்சுக்கிறோம். அதான் ஸ்ரீனிவாச பிரபு அப்படி தான் சொல்லுவாங்க, நம்ம வந்து வெளியே செய்தியாக தான் தெரிஞ்சிருக்கோம் ஒழிய நாம் வந்து இன்னும் வந்து உணரலை. நாம் வந்து ஒரு தத்துவமாக தான் இன்னும் வந்து புரிஞ்சிருக்கோம், அதை வந்து உணர வேண்டும். ஆனால் தூய பக்தர்கள் அப்படி கிடையாது இல்லையா. எங்களுடைய குரு மகாராஜ் வந்து எப்படின்னா, அவங்க வந்து எவ்வளோ ஒரு இது கடுமையான அந்த உடலில் வந்து பார்த்தோம்னா நிறைய அவங்களுக்கு வந்து அந்த வேதனைகள் அடிக்கடி ஏதோ ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு வந்து அடிக்கடி ஏற்பட்டிருக்கும். ஆனால் இருந்தாலும் பாருங்கள், அவங்க அது இப்போ ரீசெண்டாக ஒரு மெசேஜ் வந்தது என்னென்னா, அவங்க ஐசியூவில் இருந்து இருக்காங்க, அந்த ஐசியூவில் இருந்து அங்கேருந்து கிளாஸ் கொடுக்குறாங்க. நம்மளால் முடியாது இல்லையா. ஆனால் பாருங்கள், குரு மகாராஜ் வந்து அவங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா கிருஷ்ண உணர்வு நிலையில் இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி இந்த நிலையிலெல்லாம் இந்த நிலையிலிருந்து அவங்க செயல்படுறாங்க. நான் ஜீவாத்மா, நான் பகவானுடைய நித்திய சேவகன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மனநிலையிலிருந்து அவங்க செயல்படுறாங்க. நாம் எல்லாமே வந்து என்னென்னா நம்ம பக்தர்கள், அவ்வளோதான், நம்ம தூய பக்தர்கள் அப்படின்னு எல்லாமே வந்து சொல்ல முடியாது. இது இப்போ இங்கே சொல்லியிருக்காங்க. அதான் பத்ம புராணத்தில் வந்து இங்கே அந்த விளக்கம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்ராரப்த பலம் பாபம் கூடம் பீஜம் பலோன்முகம் கிரமேணைவ பிரலீயத்தே விஷ்ணு பக்தி ரதாத்மானம். பரம புருஷ பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பழுத்தவை காத்து இருப்பவை விதையாக இருப்பவை உள்ள எல்லா பாவ விளைவுகளும் படிப்படியாக அழிந்து விடுகின்றன இல்லையா. இப்போ நம்ம பழமாக இருக்கிறது நம்ம அனுபவிக்கிறோம், ஆனால் இதுக்கு முன்னாடி 3 ஸ்டேஜ் இருக்குது. இனி பாவத்தின் உருவமே எடுக்கலை. சில பேர் வந்து பாருங்களேன், பயங்கரமான இது என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு இது சகிக்க முடியாத ஒரு பாவத்தை வந்து செஞ்சுருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க என்னென்னா இங்கே இருக்கிற அந்த சட்டத்துலேருந்து தப்பிச்சிருவாங்க, எப்படியோ பண்ணி அவங்க தப்பிச்சிருவாங்க.
எல்லாருமே வந்து நினைப்பாங்க இவ்வளோ பெரிய பாவம் பண்ணி இவன் பாரு தப்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க பாவத்தின் பலன் இன்னும் பழுக்கலை. ஆனால் இந்த சட்டத்திலிருந்து, பௌதிக சட்டத்திலிருந்து தப்பித்தாலும் இயற்கையின் சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதிலிருந்து யாருமே வந்து தப்பிக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 3 ஸ்டேஜ் இருக்குது. அது எல்லாமே பழுக்கும்போது அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் தண்டனை கிடைக்கும். அதுதான். அப்போ இந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற பழுத்தவை, காத்திருப்பவை, விதையாக உள்ளவை, இந்த 3 ஸ்டேஜுமே வந்து இல்லாமல் வந்து போயிடுது. பகவானுக்கான அந்த பக்தி தொண்டு சேவை செய்யும்போது இந்த பாவத்தின் விளைவுகள் எல்லாமே வந்து அழிந்து விடுகின்றது. எனவே பக்தி தொண்டின் தூய்மைப்படுத்தும் சக்தி மிகவும் வலிமை வாய்ந்தது. இது இல்லையா, நம்ம வந்து போன வகுப்பில் வந்து பார்த்தோம் பக்தி தொண்டு எந்த அளவுக்கு தூய்மையானது அப்படின்னு சொல்லி. இந்த கங்கை நதி எங்கெங்கே போகுதோ எல்லாரையும் வந்து தூய்மைப்படுத்துகின்றது. அதில் யார் குளிக்கிறாங்களோ அவங்களையும் வந்து தூய்மைப்படுத்துகின்றது. அதே மாதிரி தான் பகவான் கிருஷ்ணருடைய லீலைகளும் வந்து மிக மிக சக்தி வாய்ந்தது. அதே மாதிரி பகவானுக்கான பக்தி தொண்டும் மிக மிக சக்தி வாய்ந்தது. எல்லாரையும் வந்து யார் என்ன சொல்கிறது, எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலையில் இருப்பவனையும் தூய்மைப்படுத்துகின்றது பாருங்களேன். அதுதான் ஒரு பக்தி தொண்டின் வந்து சிறப்பு. அதுதான் இது சொல்லப்படுது, மிக மிக தூய்மையானது. இது பவித்ரம் உத்தமம், மிகவும் தூய்மையானது என்று எனப்படுகிறது. உத்தம என்றால் மிக உயர்ந்தது என்று பொருள். தமஸ் என்றால் இருள் அல்லது ஜட உலகத்தை குறிக்கும். உத்தம என்றால் ஜட செயல்களை விட உயர்ந்தது என்று பொருள். பக்தர்கள் சாதாரண நபர்களைப் போன்று செயல்படுவதாக சில சமயங்களில் தோன்றினாலும் பக்தியின் செயல்களை உலகாயத செயல்களுக்கு ஒரு சமமாக ஒருபோதும் கருதக்கூடாது. இல்லை, நம்ம போன வகுப்பில் வந்து இந்த உதாரணம் வந்து பார்த்தோம். இந்த 3 பேர் வந்து கல் உடைக்கிறாங்க, அந்த உதாரணம் வந்து பார்த்தோம். இப்போ அதுதான், இப்போ அவங்க செய்கிற செயல் வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து வேற. பக்தி தொண்டில் அனுபவம் உள்ளவன் அச்செயல்கள் பௌதிகமானவை அல்ல என்பதை அறிவான். அவையாவும் ஜட இயற்கையின் குணங்களினால் களங்கமடையாத ஆன்மீகமயமான செயல்களாகும். இல்லை, இப்போ அதுதான் வந்து சொல்லப்படுது. ஏன்னா வந்து தூய பக்தர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து எப்படின்னா, இந்த பௌதிக உலகத்தில் எப்படி நம்ம முக்குணங்களுடைய பாதிப்பினால் நம்ம செயல்கள் செய்கிறோம், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு சொல்லி. ஆனால் தூய பக்தர்களால் செய்யப்படும் செயல்கள் வந்து எப்படின்னா சுத்த சத்வநிலை, ஆத்ம தளத்திலிருந்து கிருஷ்ண உணர்விலிருந்து செய்யக்கூடிய செயல். இது நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. இல்லையா, நம்ம வந்து பார்க்குறோம் கோபியர்கள் பகவானோட வந்து பாருங்களேன், பகவான் வந்து பாருங்கள் 16,108 மனைவிகளை வந்து பகவான் வந்து திருமணம் செய்து கொள்கிறார். வந்து எல்லா பெண்களோட வந்து ராச நடனம் ஆடுகிறார். நம்ம வந்து எப்படி பார்ப்போம், நம்ம பௌதிக கண்ணோட்டத்திலே தான் பார்ப்போம். ஆனால் இது தாண்டி நமக்கு வந்து தெரியாது, நமக்கு வந்து புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அது செய்கிறது எல்லாமே ஆன்மீக தளத்திலிருந்து செயல்படுவது இது இல்லையானா. பகவான் வந்து இந்த பௌதிக உலகத்திற்கு, இந்த பௌதிக நிலைக்கு வந்து பகவான் வருவதே இல்லை. பகவான் என்றுமே அந்த உன்னத நிலையிலே வந்து இருக்கின்றார். ஆன்மீக தளத்தில் வந்து பகவான் இருக்கின்றார். அப்போ நம்ம அந்த நிலைக்கு உயரும்போது மட்டும்தான் பகவானுடைய நிலைகள் வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அதுவுமே புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா பிரம்மாவே சொல்கிறாங்க ஸ்ரீமத் பாகவதத்தில், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், பகவானை வந்து நான் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ நாம் எம்மாத்திரம், நம்மளாலேயும் புரிந்து கொள்ள முடியாது இல்லையா. பகவானை வந்து புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம். பகவானுடைய கருணையால் தான் புரிந்து கொள்ள முடியும். அதுவும் ஓரளவு தான் இல்லையா. பக்தி தொண்டால் தான் பகவானையே புரிந்து கொள்ள முடியும். இப்போ இதை வந்து பக்தர்கள் வந்து ஒத்துக்குவாங்க, பகவானே நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து அனந்த சேஷன் வந்து அவங்களுடைய நாவிலிருந்து பகவானுடைய புகழை ஒரு தடவை சொன்னால் திரும்ப வந்து சொல்ல மாட்டாங்களாமா. ஆனால் வந்து அவங்களுடைய புகழ் வந்து இன்னுமே வந்து எல்லை வந்து அடையவில்லை. ஏன்னா பகவான் வந்து எப்படின்னா எல்லையற்றவர். பகவானுடைய குணங்கள் எல்லையற்றது, பகவான் எல்லையற்றவர் இல்லையா. பகவானுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இது எல்லாமே வந்து எப்படின்னா நம்ம பௌதிக அறிவிற்கு அப்பாற்பட்டது, நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. இப்போ அதான் இங்கே சொல்லப்படுது. அப்போ ஜட இயற்கை குணங்களினால் களங்கமடையாத ஆன்மீக செயல். நாம் வந்து எப்படி ஜட இயற்கை குணங்களுடைய கட்டுப்பாட்டில் நாம் இருக்கின்றோம். இப்போ பலன்களை நேரடியாக உணரும் அளவிற்கு பக்தி தொண்டின் செயல்கள் மிகவும் பக்குவமானவை. ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு சில செயல்கள் வந்து நம்ம வந்து பௌதிகமாகவே பார்த்தோம்னா ஒரு சிலது நமக்கு செஞ்சால் நமக்கு அந்த ரிசல்ட் என்னன்னு தெரியாது. ஆனால் இது வந்து நேரடியாக யார் ஒருவர் எடுத்துக்கொண்டாலும் இதனுடைய நேரடி பலன் நம்மளால் உணர முடியும். இப்போ வந்து ரொம்ப பசிச்சிருக்காங்க,
இல்லையா? அப்போ அவங்களுக்கு என்னாகும், ஒவ்வொரு கவலமும் உணவு சாப்பிட சாப்பிட என்னாகும், அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து வயிறு நிரம்பிருச்சு போதும் அப்படின்னு சொல்லி அதை வந்து நேரடியாக வந்து எப்படி உணர முடியுதோ அதே மாதிரி தான் அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு அவங்க வந்து அந்த பக்தி சேவை வந்து செஞ்சுருக்காங்களோ, சிறிதளவு செஞ்சுருந்தா கூட அந்த பக்தி தொண்டினுடைய நேரடி பலன் அனுபவம் வந்து அவங்களால நேரடியாகவே வந்து உணர முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்ததாக இருக்குது பக்தி தொண்டு சேவை. இதில் நமக்கு அனுபவமும் உள்ளது. கிருஷ்ணரின் திருநாமங்களை ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரிப்பவர் அபராதமின்றி உச்சரிக்கும் போது திவ்யமான ஆனந்தத்தை உணர்கிறார். ஏன்னா கிருஷ்ணருடைய நாமமும் கிருஷ்ணரும் ஒன்றுதான். ஏன்னா பகவான் இப்படி சச்சிதானந்த ரூபம். இப்போ பகவானுடைய நாமமும் சச்சிதானந்த ரூபத்தை உடையது இல்லையா? எந்த அளவுக்கு வந்து பகவானுடைய நாமத்தை வந்து நாம் உச்சரிக்கிறோமோ நாமளும் அந்த பேரின்பத்தை வந்து நாம் அடைய முடியும். கிருஷ்ணருடைய நாமமும் ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் வந்து அது வந்து நம்ம இப்போ வந்து நம்ம சொல்கிறேனே உணரலையே அப்படின்னு சொல்லும் போதும் நாம் வந்து இன்னும் அந்த உன்னதத்தின் நிலைக்கு வரவில்லை. நாம் இன்னும் அந்த நிலைக்கு வந்து தூய்மை அடையணும். இந்த முக்குணங்களை நாம் வந்து கடக்கணும். இது அப்போ வந்து உயர்ந்த நிலை, உயர்ந்த திவ்யமான ஆனந்தத்தை வந்து உயர முடியும். இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி அபராதம் இல்லாமல் வந்து சொல்ல வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 10 விதமான அபராதங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த அபராதம் இல்லாமல் நம்ம சொல்வது அவசியம். மேலும் வெகு விரைவில் எல்லா விதமான ஜட மாசுகளில் இருந்தும் தூய்மை அடைகிறார். இது நடைமுறையில் நாம் கண்ட உண்மை. மேலும் கேட்பதோடு மட்டுமின்றி பக்தி தொண்டின் செய்தியை பரப்ப ஒருவன் முயன்றால் அல்லது கிருஷ்ண உணர்வின் பொதுநல செயல்களுக்கு உதவுவதில் தன்னை ஈடுபடுத்தினால் அது படிப்படியாக ஆன்மீக முன்னேற்றத்தை உணர முடியும் இல்லையா? பகவான் வந்து கடைசியில் வந்து சொல்கிறாங்க, யார் ஒருவர் வந்து இந்த செய்தியை, இந்த ஞானத்தை வந்து பரப்புகிறார்களோ அவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்லி. இதே வந்து கோபியர்கள் கூட வந்து பாடுறாங்க. தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்கலம் ஸ்ரீமதாததம் ஒவிகிருநந்தியே போரிதா ஜனகா அப்படின்னு சொல்லி. ஏன்னா பகவானுடைய லீலைகள் எல்லாமே வந்து கேட்பதே மங்களமுடையதாக வந்து இருக்கின்றது. எப்படி இது எல்லாமே வந்து எப்படின்னா ஆன்மீகமானது. பகவானுடைய செயல்கள் வந்து நாம் செய்கிற மாதிரி இந்த பௌதிகமானது கிடையாது. ஏன்னா பகவான் வந்து எப்படி வர்றாங்கன்னா, பகவான் வந்து அவருடைய சொந்த சக்தியால் அந்தரங்க சக்தியின் மூலமாக தான் பகவான் இங்கே வருகின்றார் இல்லையா? 4வது அத்தியாயத்தில் வந்து சொல்லப்படும் சம்பவாமி ஆத்ம மாயையா. நாம் வர்ற மாதிரி பௌதிகமான இதன் மூலமாக வந்து பகவான் வருவதில்லை. பகவானுடைய நம்ம பௌதிக சக்தியின் மூலமாக இங்கே வருகின்றோம். பகவான் வருவது தம்முடைய சொந்த சக்தியால், அந்தரங்க சக்தியால், சுய விருப்பத்தின்படி இங்கே வருகின்றார். அப்போ வந்து பகவானுடைய அந்தரங்க சக்தியின் மூலமாக லீலைகள் வந்து செய்கின்றார். இது இப்போ அதனால் அது ஆன்மீகமானது இல்லையா? அப்போ இதை வந்து யார் வந்து பரப்புகிறாங்களோ அவங்க வந்து மேதகு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லி கோபியர்கள் வந்து பாடுறாங்க. இது இப்போ ஆன்மீக வாழ்வின் இந்த முன்னேற்றம் எந்த விதமான முந்தைய தகுதியையோ கல்வியையோ பொறுத்ததல்ல இல்லையா? பாருங்கள், இதுதான் வந்து ஏன்னா இங்கே பௌதிகமான எந்த ஒரு செயல் செஞ்சாலும் எல்லாருக்குமே வந்து எப்படின்னா ஒரு தகுதி வேணும். தகுதி இல்லை அப்படின்னாக்க செய்ய முடியாது. ஆனால் இதுக்கு வந்து எந்த முன் தகுதியும் இல்லை. ஏன்னா ஜாதி, இனம், மதம், நிறம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. ஏன்னா ஜீவாத்மா, அவ்வளோதான் இல்லையா? ஆத்மாவுடைய செயல் இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து சதுஸ்லோகி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த சதுஸ்லோகி வந்து 4 ஸ்லோகங்கள் வந்து பிரம்மாவுக்கு வந்து பகவான் வந்து உபதேசிக்கிறார். பிரம்மா ஹிருதய ஆதி கவையே. பிரம்மாவுடைய இருதயத்தில் ஆதியில் வேதங்களை உபதேசித்தவர் பகவான். ஏன்னா முதல் உயிர்வாளி பிரம்மா தான். அப்போ வந்து அவங்களுக்கு யார் வந்து இந்த வேதங்களை வந்து சொல்வது இல்லையா? அப்போ வந்து பகவான் தான் வந்து சொல்லணும். அப்போ வந்து இந்த 4 ஸ்லோகங்கள் வந்து சொல்கிறாங்க. அது வந்து சதுஸ்லோகி பாகவதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே வந்து வரும் சதுஸ்லோகி பகவத்கீதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இதில் வந்து சொல்லும்போது முதல் ஸ்லோகம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அகம் நான் மட்டும்தான், இந்த படைப்புக்கு முன்னால் நான் மட்டும்தான் இருந்தேன், இந்த எல்லாம் அழிந்த பிறகும் நான் மட்டுமே எஞ்சி இருக்கின்றேன், இப்போ நடுவில் இருப்பதும் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து முதல் ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறாங்க. இப்போ 2வது வந்து என்னை தவிர்த்து எது எல்லாமே இருக்கோ அது எல்லாமே மாயாசக்தி, 2வது ஸ்லோகம். 3வது வந்து ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது 3வது ஸ்லோகம். 4வது வந்து என்னென்னா, இந்த பக்தி தொண்டு சேவை வந்து எல்லா உயிர்வாழ்களுக்கும் செய்யக்கூடிய உரிமை வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதுதான் வந்து இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது
இப்போ இந்த வழிமுறையில் எளிமையாக ஈடுபடுவதன் மூலம் ஒருவன் தூய்மை அடைகின்றான். இந்த அளவிற்கு இந்த வழி மிக மிக தூய்மை உடையதாகும் இல்லையா? பாருங்கள், சில பிரபுபாதர் பாருங்களேன், ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து இங்கே விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. இப்போ இதே கருத்து வேதாந்த சூத்திரத்தில் பின்வரும் சொற்களால் விளக்கப்பட்டுள்ளது. பிரகாஷ்ச கர்மன் பியாசாத். பக்தி தொண்டின் செயல்களில் ஈடுபடுபவன் சந்தேகமின்றி சான்றோன் ஆகுகிறான். பக்தி தொண்டு அத்தகு சக்தி வாய்ந்தது. நாரதரின் முந்தைய பிறவியிலிருந்து இதற்கான நடைமுறை உதாரணத்தை நாம் காண முடியும். அப்பிறவியில் அவர் ஒரு வேலைக்காரியின் மகனாக இருந்தார். கல்வி கற்றவரும் இல்லை, பெரும் குடும்பத்தில் பிறந்தவரும் இல்லை. ஆனால் சிறந்த பக்தர்களின் சேவையில் அவரது அன்னையில் ஈடுபட்டு இருக்கையில் நாரதரும் அதில் ஈடுபடுவார். சில சமயங்களில் அன்னை இல்லாத நேரங்களில் அவரே அந்த சிறந்த பக்தர்களுக்கு சேவை செய்வார். அதுதான் வந்து ஏன்னா நாரத முனிவருடைய இந்த கதை நம்ம வந்து நிறைய தடவை வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா நாரத முனிவர் வந்து பார்த்தோம்னா அவருடைய முந்தைய பிரிவுடைய வாழ்க்கையை வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு முதல் காண்டத்தில். இப்போ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வியாச தேவர்கிட்ட வந்து இந்த விளக்கம் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. நான் பக்தி தொண்டு எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. நான் வந்து முந்தைய பிறவியில் வந்து ஒரு வேலைக்காரியின் மகனாக இருந்தேன். அப்போ வந்து என்னென்னா, ஒரு வேலைக்காரியுடைய மகன் அப்படின்னு சொல்லும் போதும் ரொம்ப வறுமை இல்லையா? அவங்க வந்து பள்ளி ஸ்கூல்லலாம் வந்து போக முடியாது. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது சாதுர்மாசியத்தில் வந்து என்னென்னா, இப்போ இந்த மாதம் ஜூலையிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் அந்த ஒரு மாதத்தில் வந்து அந்த மழை காலம்னால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சன்னியாசிகள் எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து இருப்பாங்க. ஒரே இடத்துல இருந்தே பக்தி செய்வாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே அவங்க இருக்கிற இடத்துல வந்து அவங்க வந்து தங்கும்போது அவங்களுக்கு வந்து சேவை வந்து செய்வதில் வந்து அவங்க தாய் வந்து ஈடுபடுறாங்க. இப்போ அவங்க வந்து இல்லாத போது என்ன ஆகுதுன்னா, நாரத முனிவரே வந்து அந்த இந்த முற்பிறவியில் வந்து அந்த வேலைக்காரருடைய மகனாக இருக்கும்போதும் ஒரு சிறுவனாக இருக்கும்போது அவர்களுக்கு வந்து அவர்களே வந்து நாரத முனிவரே வந்து சேவை செய்கிறார். இப்போ அந்த மாதிரி வந்து சேவை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து கடைசியில் போகும்போது அவங்க வந்து அங்கேயே தங்கி வந்து அவங்க பகவானை பற்றி வந்து படிக்கிறாங்க. ஸ்ரீமத் பாகவதம் இது எல்லாமே வந்து அவங்க படிக்கிறாங்க. அது எல்லாமே வந்து இவங்க சிறுவனாக இருந்தும் வேலைக்காரனுடைய மகனாக இருந்தாலும் எந்த ஞானமும் இல்லை, பௌதிகமான எந்த ஞானமும் இல்லை, எந்த ஒரு ஒரு பெரிய குடும்பத்தில் வந்து பிறக்கும் இல்லை, எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லை. ஆனால் இருந்தாலும் அவங்களுடைய ஒரு அந்த உயர்ந்த சாதுக்களோட ஒரு சங்கம் கிடைச்சது. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரசாதம் உச்சிஷ்டம் வந்து சாப்பிட்றாங்க. அதன் மூலமாக அடுத்த பிறவியில் வந்து அவங்களுக்கு நாரதராக பிறக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ஏற்படுது. இதுதான் பக்தி தொண்டின் ரகசியம். அதான் சொல்லப்படுது இங்கே. இப்போ இதே வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்ட அந்த ஸ்லோகத்தை வந்து இங்கே வந்து பிரபுபாதர் வந்து கொடுத்துருக்காங்க. உச்சிஷ்டலே பான் அனுமோதிதோத்விஜைக சக்ருத்ஸ்ம புஞ்சே தத் அபாஷ்ய கில்பிஷக ஏவம் பிரவருத்தஸ்ய விஷுத்த சேதச தத்தர்ம ஏவாத்ம ருச்சிக பிரஜாயதே. ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த ஸ்லோகத்தில் நாரதர் தனது முந்தைய பிறவியை பற்றி தன்னுடைய சீடரான வியாசதேவரிடம் விளக்குகிறார். அந்த தூய பக்தர்கள் 4 மாதம் தங்கியிருந்தபோது சிறுவனான நாரதர் அவர்களுக்கு சேவை செய்து அவர்களுடன் நெருங்கிய உறவை வளர்த்தார். சில நேரங்களில் அந்த சாதுக்கள் உணவின் மீதியை தட்டிலேயே விட்டுவிடுவர். அந்த தட்டுக்களை கழுவும் சிறுவன் உணவின் மீதியை சுவைக்க விரும்பினான். அதற்காக அவன் அச்சிறந்த பக்தர்களின் அனுமதியை கோரினான். அவர்களும் உணவின் மீதியை நாரதரிடம் கொடுத்தனர். இதன் விளைவாக எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட்டான். பாருங்களேன். அப்போ அதான் வந்து சொல்லப்படுது. ஏன்னா நம்ம வந்து பிரசாதம் வந்து சாப்பிட்றோம் இல்லையா? ஏன்னா பகவான் வந்து எப்படி வேணாலும் எங்கேருந்து வேணாலும் பகவானால் வந்து அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். எப்படி சொல்லப்படுதுன்னா, அங்காணியசிய சகலேந்திர விருத்தி மந்தீர். ஏன்னா பகவானுடைய ஒரு புலன் வந்து மற்றொரு புலன் அந்த வேலையை வந்து செய்யக்கூடியது. பகவான் வந்து கண்ணாலையும் சாப்பிட முடியும், காதாலையும் பேசுவார். நம்மளால் அப்படி முடியாது இல்லையா? பகவான் வந்து ஆன்மீக உலகத்தில் வந்து இருக்காங்க. ஆனால் அங்கே இருந்தும் வந்து என்னாகும்னா, அங்கே இருந்தும் பகவானுக்கு வந்து இங்கே நம்ம அர்ப்பணிக்கிறது வந்து பகவானால் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? அப்போ வந்து பகவானால் வந்து அங்கேருந்து, ஏன்னா யோகிகளே வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய கையை வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் அவங்களால வந்து நீட்ட முடியுது. அப்போ வந்து எல்லா யோக சக்திகளும் இறைவன் வந்து பகவான் இல்லையா? அப்போ அப்படின்னு சொல்லும்போது பகவானால் வந்து என்ன வேணாலும் செய்ய முடியும். இப்போ அதே மாதிரி தான் தூய பக்தர்களும். ஏன்னா தூய பக்தர்களுக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லை. ஆனால் தூய பக்தர்கள் தன்னை பகவான் என்று நினைத்து கொள்ள மாட்டார்கள். ஏன்னா தூய பக்தர்கள் வந்து எப்போவுமே பகவானை தங்களுடைய இருதயத்தில் வந்து அவங்க சுமந்து நடக்கிறார்கள்.
அதுக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் எப்படி சொல்லப்படுதுன்னா தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து நம்ம வந்து புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும்னா என்ன எதுக்கு போகிறோன்னா நம்முடைய பாவங்கள் எல்லாமே போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த புண்ணிய தீர்த்தமே வந்து நம்மளை தேடி வந்தால் எப்படி இருக்கும்? இப்போ அதே மாதிரி தான் தூய பக்தர்களும். ஏன்னா பகவானையே எப்போவுமே அவங்களுடைய இருதயத்தில் வந்து சுமந்து செல்கிறார்கள் இல்லையா? அப்போ அவர்கள் சாப்பிட்ட அந்த உச்சிஷ்டம் வந்து நாம் எடுத்துக்கொள்ளும் போது நாமளும் அதே விளைவு, அவங்க வந்து எந்த உணர்வு இருக்காங்களோ அதே உணர்வு வந்து நமக்கு கிடைக்குது. அதுதான் இங்கே வந்து சொல்லப்படுது. சாப்பிட்ட உடனே வந்து நாரத முனிவருக்கு அந்த பாவ விளைவிலிருந்து விடுபட்டது வந்து அவங்களால இப்போ வந்து நேரடியாகவே நாரத முனிவர் ஒரு சிறுவனாக இருந்தாலும் புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா ஒரு சிறுவனால் எந்த விதமான களங்கமும் அவ்வளவும் இருக்காது இல்லையா? இப்போ வந்து உடனே வந்து புரிந்து கொள்ள முடியுது. அதுக்கப்புறம் இந்த முக்குணங்களுடைய ரஜோகுண தமங்குண குணத்திலிருந்தும் விடுபடுவதையும் சிறுவனான நாரதருக்கும் வந்து அவங்களால புரிந்து கொள்ள முடியுது. அதுக்கப்புறம் அந்த சுத்ம சத்வ நிலைக்கு இருந்து அவங்களால அதையும் வந்து புரிந்து கொள்ள முடியுது. அப்போ அந்த அவங்களுடைய அனுபவத்தை எல்லாமே வந்து ஸ்ரீ வியாசதேவருக்கு வந்து அங்கே விளக்குவார். ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல் காண்டத்தில் வந்து இது எல்லாமே வந்து அப்போ வந்து அவ்வாறு தொடர்ந்து உண்டு வந்தபோது சிறுவனும் அந்த சாதுக்களை போன்ற தூய்மையான இதயத்தை படிப்படியாக பெற்றான் இல்லை? இப்போ அதுதான் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ ஸ்ரவணம் மற்றும் கீர்த்தனத்தின் மூலமாக இடையறாத பக்தி தொண்டின் சுவையை அந்த பெரும் பக்தர்கள் அனுபவித்து கொண்டிருந்தனர். நாரதரும் அதே சுவையை வளர்த்து கொண்டார். பாருங்களேன், இப்போ அதுதான். ஏன்னா வந்து அவங்க வந்து பகவானுடைய அந்த லீலைகளை வந்து படித்து அதன் மேலே ஒரு சுவை வந்து அவங்களுக்கு வந்து வளர்ந்துருக்கு. இப்போ அந்த சுவையை கூட வந்து என்ன ஆகுதுன்னா அந்த சுவையை கூட வந்து நாரத முனிவராலையும் உணர்ந்து கொள்ள முடியுது. அதுதான் வந்து சொல்லப்படுது. அந்த பிரசாதத்தின் மகிமை வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்தது இது. இப்போ தத்ரான்வாகம் கிருஷ்ண கதா பிரகாயதாம் அனுகிரகேனாஸ்ருணவம் மனோகராக தாக ஸ்ரத்தையா மீனுபதம் விஷ்ணுன்வதக பிரியஸ்ரவஸ்யங்க மமா பவத்ருச்சீக. சாதுக்களுடன் உறவு கொண்டதால் பகவானின் புகழை கேட்பதற்கும் பாடுவதற்கும் நாரதர் ருச்சியை பெற்றார். பாருங்களேன், ஒரு சாதுக்கு ஒரு பக்தர்களுடைய சங்கத்தின் மூலமாக பாருங்கள் இது எல்லாமே வந்து நடக்குது. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய சங்கம் வந்து கிடைக்கிது. இப்போ வந்து அவங்களுடைய சங்கத்தின் மூலமாக பகவானை பற்றின இந்த ஸ்ரவணம் கீர்த்தனம் கேட்பதற்கான அந்த ஒரு வாய்ப்பு வந்து அவங்க கிடைக்கிது. அதுக்கப்புறம் அவங்களுடைய உச்சிஷ்டம் வந்து சாப்பிட்ட உடனே வந்து என்ன ஆகுதுன்னா எல்லா பாவத்திலேருந்து ஃபஸ்ட்டு வந்து வெளிவர்றாங்க. இப்போ வெளியே வந்தது உணர முடியுது. அதுக்கப்புறம் வந்து இதயம் வந்து தூய்மை அடையுது. அதுக்கப்புறம் வந்து பகவானை பற்றி கேட்கணும், இன்னும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சுவை வந்து கிடைக்கிது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா அப்போ இந்த பகவானுடைய புகழை கேட்பதற்கு அதுக்கும் ஒரு தகுதியை வந்து வளர்த்து கொள்கிறார். இப்போ அதற்குரிய ஒரு ருச்சியும் வந்து கிடைக்கிது இது. இப்போ மேலும் பக்தி தொண்டிற்கான பேராவலையும் வளர்த்து கொண்டார். அதுக்கப்புறம் எனவே வேதாந்த சூத்திரத்தில் விளக்கப்பட்டபடி பிரகாசச்ச கர்மண்யப்யாசாத், ஒருவன் பக்தி தொண்டின் செயல்களில் ஈடுபட்டு இருந்தால் அவனுக்கு அனைத்தும் தாமாகவே தெளிவாகி அவற்றை புரிந்து கொள்கிறான். இதுவே பிரத்யேஷ நேரடியான அனுபவம் என்று அழைக்கப்படுகிறது இல்லையா? இங்கே சொல்லியிருக்க போது நேரடி தன்னுணர்வின் நேரடி அனுபவம் வந்து இங்கே கிடைக்கும்னு சொன்னாங்க. அது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி புரோபாதர் வந்து இங்கே விளக்கம் கொடுக்குறாங்க. நாரத முனிவர் தன்னுடைய சொந்த அனுபவத்தையே வந்து அங்கே தெளிவாக வந்து விளக்கமாக வந்து குடிக்கின்றார். இது நீங்கள் ஸ்ரீமத் பாகவதம் படித்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாமே வந்து சொல்லுவாங்க நாரத முனிவர். இது எல்லாமே வந்து என்னாகும்னா நாரத முனிவர் வந்து அங்கே இது எல்லாமே வந்து இது அவங்க சாதுக்கள் வந்து 4 மாதம் அவங்க தங்கியிருந்து இது எல்லாமே வந்து நாரத முனிவருக்கு வந்து நடக்குது. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து என்னாகும்னா ஒரு இது அந்த சாதுக்கள் எல்லாமே 4 மாதம் முடிந்து அவங்க அங்கே அந்த இடத்த விட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சில நாட்களில் என்ன ஆகுதுன்னா அவங்க தாய் கூட வந்து பாம்பு கடித்து இறந்து போயிடுறாங்க. அப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சிறு பாலகனுக்கு வந்து என்ன ஆகுது, தாய் தான் உறவு. அதுக்கப்புறம் அவங்க தாயும் இறந்த உடனே வந்து அந்த சிறுவனுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த சாதுக்களுடைய அந்த ஒரு தூய சங்கத்தின் மூலமாக என்ன ஆகுது, நாம் வந்து என்னாகும் அந்த ஒரு நிலையில் நாம் இருக்கோம். நமக்கு என்ன ஆகும், நாம் வந்து ஐயோ யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவோம், அழுவோம். ஆனால் வந்து அந்த தூய பக்தர்களுடைய சங்கத்தின் மூலமாக அந்த ஞானம் அடைந்ததனால் நாரத முனிவர் வந்து அந்த சிறு பாலகனாக இருந்தாலும் இப்போ அந்த ரொம்ப கடுமையான அந்த ஒரு காட்டில் வந்து உள்ளே வந்து நடந்து போகிறாரு. அந்த மாதிரி நடந்து போகும்போது ரொம்ப களைப்பு ஏற்படுது. இப்போ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த ஒரு இது நதி மாதிரி வந்து இருக்குது. இப்போ அங்கே வந்து குளித்து அந்த நீரை வந்து குடித்த பிறகு வந்து கொஞ்சம் தெளிவாகுது.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே அந்த மரத்தின் அடியில் வந்து உட்கார்ந்து அந்த சாதுக்கள் எல்லாமே வந்து சொன்னது எல்லாமே வந்து அவங்கள புத்திக்கு புரிந்த அளவுக்கு வந்து அதை வந்து நினைத்து பார்க்குறாங்க. அந்த சிறுவன் வந்து நினைத்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு வந்து பகவான் வந்து ஒரு செகண்ட், ஒரு நிமிடம் வந்து காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுத்துட்டு உடனே மறைஞ்சிட்டாங்க. இது மறைஞ்ச உடனே என்னமோ பெரிதாக இழந்து விட்ட மாதிரி வந்து திரும்ப அந்த தியானத்தை வந்து திரும்ப திரும்ப கொண்டு வரும்போதும் நாரத முனிவர் அந்த சிறுவனால் வந்து அந்த பகவானுடைய ரூபத்தை வந்து பார்க்க முடியல. அவங்க மனது அமைதியே அடையலை. ஏன்னா பகவானுடைய அழகை வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த திரும்ப திரும்ப கேட்கும்போது அதுக்கப்புறம் இந்த வந்து பகவான் வந்து கருணையாக வந்து பகவானுடைய பேசுகிறத மட்டும் கேட்க முடியுது. இப்போ வந்து சொல்கிறாங்க, நீ வந்து இந்த மாதிரி இருந்த முற்பிரிவில் வந்து ஒரு உபபாலகனாக வந்து இருந்தாய் கந்தர்வ லோகத்தில். இப்போ வந்து நீ வேலைக்கரியின் மகனாக வந்து இருக்கின்றாய். அடுத்த பிறவியில் வந்து நீ நாரதராக ஆவாய் அப்படின்னு சொல்லி பகவானை சொல்லி மறைஞ்ச உடனே அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் சாந்தம் அடையுது நாரத முனிவருக்கு. இப்போ இந்த விளக்கம் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி பகவான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த மாதிரி பகவானுடைய நாமத்தை வந்து தொடர்ந்து வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இந்த கடுமையான அந்த ஒரு காட்டுப்பாதையில் வந்து பயணம் செய்கிறாங்க. அதில் அந்த மாதிரி அந்த இதில் பயணம்லாம் நம்மளால் வந்து செய்ய முடியாது, ரொம்ப ரொம்ப கடினம். அந்த விளக்கம் எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து நாரத முனிவர் வந்து சொல்கிறார். அடுத்த பிரிவில் நாரதர் ஆயிட்டாங்க, ஆனால் முற்பிரிவில் நடந்தது எல்லாமே ஞாபகம் இருக்குது. இதை கூட வந்து வியாசதேவர் கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி முற்பிறவி இது எல்லாமே உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்குது? ஏன்னா இது வந்து எப்படின்னா ஒரு கல்பத்தில் நடக்கலை, ஏதோ ஒரு கல்பத்தில் நடந்திருக்கு. அப்போ வந்து என்னாகனா இந்த பிரபஞ்சம் அழியுது. இந்த பிரபஞ்சம் அழியும் போது எல்லாருமே பகவானுக்குள்ளே போகிறாங்க. அதையும் நாரத முனிவரால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் திரும்பி பகவானுடைய இதில் நான் எவ்வளோ கோடி வருடங்களுக்கு, தேவர்களுடைய கோடி வருடங்களுக்கு அப்புறம்தான் வந்து என்ன ஆகுதுன்னா இதை வந்து திரும்ப படைக்கணும்னு சொல்லி பகவான் விரும்பும்போது பகவான் படைக்கின்றார். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா எல்லாருமே வந்து பகவானுடைய உடலில் இருந்து வெளியே வரும்போது நாரத முனிவர் வந்து வெளியே வருகிறார். இது எல்லாமே நாரத முனிவர் வந்து சொல்கிறாங்க. எல்லாமே நாரத முனிவருக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா வந்து முழுமையாக வந்து கிருஷ்ண உணர்விலேயே வந்து இருந்து அவங்க வந்து மரணம் வந்து ஏற்பட்டதுனால அவங்களுக்கு அப்போவே வந்து ஆன்மீக உடல் வந்து நாரத முனிவருக்கு கிடச்சிருச்சு. அப்போ வந்து என்ன ஆகுது, அவங்களுக்கு அழிவு இல்லை இல்லையா? இது எல்லாமே வந்து நாரத முனிவரால் புரிந்து கொள்ள முடியுது. இது நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் இது தூய பக்தி தொண்டு சேவை செய்யும்போது இது எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி நேரடி அனுபவத்தையே வந்து நாரத முனிவர் வந்து அங்கே சொல்கிறாங்க. இது வந்து பெரிய விளக்கமாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில். அப்புறம் வந்து தர்மியம் என்றால் தர்மத்தின் பாதை என்ற பொருள். நாரதர் உண்மையில் ஒரு வேலைக்காரியின் மகனாக இருந்தார். பள்ளி செல்லும் வாய்ப்பு அவருக்கு இல்லை. அவர் வெறுமனே தனது தாய்க்கு உதவி செய்து வந்தார். அதிர்ஷ்டவசமாக அவர் தாய் சில பக்தர்களுக்கு சேவை செய்ய நேர்ந்தது. அந்த வாய்ப்பை பெற்ற மகன் நாரதரும் பக்தர்களின் உறவால் தர்மத்தின் மிக உயர்ந்த குறிக்கோளை அடைந்தார் இல்லையா? அப்போ இதுதான் தர்மத்தின் மிக உயர்ந்த குறிக்கோள். என்னென்னா இதுதான் பகவானுக்கு பக்தி தொண்டு சேவை செய்வது தான் வந்து மிக உயர்ந்த குறிக்கோள். அந்த ஒரு நிலை வந்து அடைய முடிந்தது. ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிட்டுள்ளபடி பக்தி தொண்டே தர்மத்தின் மிக உயர்ந்த குறிக்கோள் ஆகும் இல்லையா? சவை பும்சாம் பரோதர்மா ஏதோ பக்தி ரதோக்ஷஜி அகைத்துகி அப்பிரத்தியதா ஏத்மா சுப்ரஷித்ததி அப்படின்னு சொல்லி இல்லையா? இது வந்து நம்ம நேரத்தில் வந்து விளக்கியிருக்கோம். பக்தி தொண்டினை அடைவதே இந்த தர்மத்தின் மிக உயர்ந்த பக்குவ நிலை என்பதை சாதாரண தர்மத்தை பின்பற்றுவோர் பொதுவாக அறிவதில்லை. 8ஆம் அத்தியாயத்தின் கடைசி ஸ்லோகத்தில் நாம் விவாதித்தபடி வேதேஷு யக்ஞேஷு தபசு சைவ தன்னுணர்விற்கு வேத ஞானம் அவசியமாகும். ஆனால் இங்கே குருகுலத்திற்கு ஒருபோதும் செல்லாத போதிலும் வேத கொள்கைகளில் தேர்ச்சி பெறாத போதிலும் நாரதர் வேத கல்வியின் மிக உயர்ந்த பலனை அடைந்தார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இது குருவஷ்டகத்தில் வந்து ஸ்ரீபாத சங்கராச்சாரியார் இல்லையா அவங்க வந்து பாடுவாங்க. இது குருவஷ்டகத்தில் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எவ்வளோ வேதங்கள் படித்து இருந்தாலும் இல்லையா, நல்ல ஒரு குடும்பங்கள் இருந்தாலும், என்னை பின்பற்றுவர்கள் இருந்தாலும், நல்ல செல்வந்தராக இருந்தாலும், நல்ல புகழ் இருந்தாலும், எல்லா வேதங்களையும் வந்து நல்லா படித்திருந்தாலும், எல்லா யோக சித்திகளும் அடைய பெற்று இருந்தாலும் அவங்க ஒரு குருவை சரணடையவில்லை என்றால் எல்லாமே பயனற்றது. ஆனால் இந்த குவாலிஃபிகேஷன் எதுவுமே இல்லை, எந்த தகுதியும் இல்லை. ஆனால் வந்து அவங்க வந்து பாவிகளெல்லாம் பெரும் பாவியாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு தூய பக்தரை சரண் அடைந்தாலே போதும், அவங்க வந்து விரைவில் தூய்மை அடைந்து பிராமண நிலைக்கு உயர்த்தப்படுவார். பாருங்களேன், இப்போ இதுதான் பக்தி தொண்டனுடைய ரகசியம்.
இல்லையா? ஏன்னா வந்து சூத்திரர்கள் தான் வந்து தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. வர்ணங்கள்ல இருந்து சொல்லும் போதும் பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் வந்து தாழ்ந்த நிலை அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து அதை விட தாழ்ந்த நிலை இருக்காமா. கிராண, ஊந்த, இந்த மாதிரி வந்து நிறைய இந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இது ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து இந்த ஸ்லோகாவே வருது. இவங்க எல்லாமே ரொம்ப தாழ்ந்தவர்கள். அப்போ வந்து நாயை உண்ணும் சண்டாள குலத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப ரொம்ப தாழ்ந்த குலம். ஆனால் அவர்களே வந்து பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் வந்து சொன்னாலே அவங்களே வந்து மிக உயர்ந்த நிலைக்கு வந்து உயர்த்தப்படுவார்களாமா. பாருங்களேன், இப்போ இதுதான் பக்தித்தொண்டினுடைய அந்த ஒரு சக்தி, தூய்மை. அதுதான் வந்து சொல்லப்படுது. எவ்வளவு ஒரு நிலையில் இருப்பவர்களையும் கூட வந்து தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களையும் கூட தூய்மைப்படுத்துகின்றது பக்தி தொண்டு சேவை. அதுதான் ரொம்ப ரொம்ப எளிமையானதும் சொல்லப்பட்டிருக்கு, தூய்மையானது, ரகசியமானது அப்படின்னு சொல்லி இது. அதுக்கப்புறம் தர்மத்தின் கொள்கைகளை முறையாக செயலாற்றாத போதிலும் மிக உயர்ந்த பக்கு நிலைக்கு ஒருவனை உயர்த்தும் அளவிற்கு இந்த வழிமுறை மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். எல்லாமே கரெக்டாக வந்து பண்ணணும், செய்யலே அப்படின்னாலும் அதுக்கும் பலன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எவ்வாறு சாத்தியம்? இது எப்படி சாத்தியம்? இதுவும் வேத இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ளது. ஆச்சாரியவான் புருஷோ வேத. கல்வி அறிவு இல்லாதவனாக இருந்தாலும், வேதங்களை ஒருபோதும் படிக்காதவனாக இருந்தாலும், பெரும் ஆச்சாரியர்களுடன் தொடர்பு கொள்ளவன் தன்னை உணர்வதற்கு தேவையான எல்லா ஞானத்தையும் அடைந்து விடுகிறான். இல்லை, இப்போ அதான் வந்து நம்ம வந்து பார்த்தோம் இல்லை, எந்த தகுதியும் இல்லைனாலும் ஒரு ஆன்மீக குருவை யார் ஒருவர் சரணடைகிறார்களோ அவர்கள் தூய்மையடைந்து பிராமண நிலைக்கு, மிக உயர்ந்த நிலைக்கு பரமனை வந்து நான் பகவானை புரிந்து கொள்ளணும்னா அந்த நிலைக்கு உயர்ந்ததான் பிராமண நிலைக்கு போனால் தான் புரிந்து கொள்ள முடியும். அப்போ தான் வந்து பிரம்மத்தை வந்து உணர முடியும். பிராமணர்கள் தான் பிரம்மத்தை வந்து உணர முடியும். அதை விட உயர்ந்த நிலைக்கும் நம்மளால் போக முடியுது, வைஷ்ணவன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலைக்கு வந்து உயர முடியுது. ஏன்னா இது வந்து இதில் சாஸ்திரத்துலேருந்து எப்படி விளக்கம் சொல்லப்படுதுன்னா, வெண்கலம் இருக்கலையா, அதை வந்து பாதரசத்தோடு கலக்கும்போது என்னாகுமா, தங்கமாக மாறுமாமா. அதே மாதிரி தான் எந்த ஒரு நிலையில் இருப்பவனும் வந்து பகவானோட எந்த ஒரு நிலையில் இருப்பவனும் வந்து ஒரு தூய ஆன்மீக குருவை சரணடையும் போது என்னாகும்னா அவங்க வந்து பிராமண நிலைக்கு உயர்த்தப்படுகிறார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு செகண்ட் இருங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து தூய்மையானது இந்த பக்தி தொண்டு சேவை. பக்தி தொண்டின் வழிமுறை மிகவும் மகிழ்ச்சிகரமானது இல்லையா? செய்யக்கூடியதும் கூட வந்து பாருங்கள் எப்படி ரொம்ப மகிழ்ச்சியானது. சுசூகம். ஏன்? பக்தி தொண்டு ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு என்பதை உள்ளடக்கியதால் பகவானின் பெருமைகளை பற்றி கீர்த்தனங்களையும் திவ்ய ஞானத்தை பற்றி அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரியர்கள் வழங்கப்படும் தத்துவ சொற்பொழிவுகளையும் ஒருவன் எளிமையாக கேட்கலாம் இல்லையா? பகவானை பற்றி கேட்பது அது ரொம்ப கஷ்டமா? இல்லை. ஏன்னா வந்து பரிசித்து மகாராஜா வந்து ஸ்ரவணம் கேட்பதின் மூலமாகவே வந்து என்னாகுது, இந்த உன்னத நிலையை வந்து அடைந்தார் இல்லையா? இது கீர்த்தனம். சில சுகதேவ கோஸ்வாமி பகவானை பற்றி சொல்வதன் மூலமாகவே வந்து உன்னத நிலையை வந்து அடைந்தார். கேட்டாலே போதும், கேட்பது தான் முக்கியம், அவ்வளோதான் இது. அப்போ பின்னர் பகவானுக்கு படைக்கப்பட்ட அருமையான அறுசுவை உணவை உண்ணலாம். பிரசாதம் வந்து சாப்பிட்றது அது எல்லாருக்கும் பிடிக்கும், அது ரொம்ப எளிமையானது, அதுவும் ஒரு சேவைன்னு சொல்கிறாங்க. இப்போ பக்தி தொண்டு ஒவ்வொரு நிலையிலும் இன்பமயமானது இல்லையா? பகவானை பற்றி கேட்கணும், வந்து கதை கேட்குறது அது ஒரு சேவையாமா. அதுக்கப்புறம் பிரசாதம் சாப்பிட்றது அது ஒரு சேவை. இப்போ மிகவும் வறுமையான நிலையிலும் பக்தி தொண்டினை செயலாற்ற முடியும் இல்லையா? இந்த வருது நம்ம வந்து இதுக்கு பின்னாடி வந்து பார்ப்போம். பகவான் கூறுகிறார், பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம். பக்தன் எதை படைத்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இருக்கிறார் இல்லையா? யார் வேணாலும் கொடுத்தாலும் பகவான் வந்து ஏற்றுக்கொள்ள தயார். ஆனால் எல்லாருக்கும் வந்து பகவானுக்கு வந்து உறவு இருக்குது. ஏன்னா பகவான் இங்கே வந்து என்னென்னா, சில பேர் வந்து இங்கே வந்து செயல்கள் வந்து நம்ம வந்து செய்யலை என்னென்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒதுக்கிடுவாங்க இல்லையா? நம்ம வந்து ஒரு கொஞ்ச நேரம் சும்மா இருந்தாலே என்ன பண்ணுவாங்க, என்ன சும்மாவே உட்காந்துருக்க, வெட்டியாக உட்காந்துருக்க இல்லையா, அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் பகவான் வந்து அப்படி கிடையாது, யாரையும் வந்து ஒடுக்க முடியாது இல்லையா? ஒரு தந்தை இருக்காங்க அப்படின்னாக்கா 10 மகன்கள் இருக்காங்கன்னா எல்லாருமே சமம் தந்தைக்கு இல்லையா? ஒரு குழந்தை வந்து அறிவுள்ளவனாக இருக்கலாம், ஒரு குழந்தை வந்து அறிவற்றவனாக இருக்கலாம். ஆனால் தந்தையை பொறுத்தவரையிலும் எல்லா குழந்தையும் சமம்தான். இப்போ அதே மாதிரி தான் பகவானை பொறுத்தவரையிலும் எல்லாருமே வந்து சமம். எல்லாரையும் பகவான் வந்து ஏற்றுக்கொள்வார், யாரையும் வந்து பகவான் வந்து விளக்குவதில்லை. இதுதான் வந்து ஒரு சிறப்பு, பகவானுடைய ஒரு உன்னத குணம். 64 குணங்கள் வந்து இருக்குது பகவானுடைய குணங்கள், அந்த சிறப்பு அம்சம். இப்போ அதில் வந்து இது. இப்போ
இப்போ அதுக்கப்புறம் அப்போ வந்து நம்ம வந்து உலகில் எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த இலை, பூ, சிறு பழம், நீர் இல்லையா? இலைன்னா துளசி இலை வந்து சொல்லப்படுது. பூ நம்ம வந்து பகவானுக்கு எந்த முடியுமோ அந்த பூ வந்து நமக்கு பகவானுக்கு வந்து நம்ம அர்ப்பணிக்கலாம். அப்போ வந்து சிறு பழம் இல்லையா, வாழைப்பழம் நம்ம எங்கே வேணாலும் கிடைக்கும். நீர் எல்லா இடத்துலையும் வந்து கிடைக்கும். அதனால் இது மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. அவங்க வந்து ஒரு இதுக்கு வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க எல்லாராலையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. இப்போ நம்முடைய சக்திக்கு தகுந்த மாதிரி பகவானுக்கு வந்து நம்ம சேவைகள் வந்து நம்ம செய்யலாம். இது இப்போ அதை வந்து எப்படி அன்புடனும் பக்தியுடனும் இல்லையா, அது சமர்ப்பிக்கும் போது பகவான் அதை ஏற்றுக்கொள்கிறார். சரித்திரத்திற்கு இதற்கு பல சான்றுகள் உள்ளன. பகவானின் தாமரை திருவடிகளில் சமர்ப்பிக்கப்பட்ட துளசி இலைகளை சுவைத்ததால் சனத்குமாரரை போன்ற மாமுனிவர்கள் சிறந்த பக்தர்கள் ஆகினர் இல்லையா? அப்போ வந்து பாருங்கள், சனத்குமார்கள் வந்து எப்படின்னா ஞானிகளாக வந்து இருந்தாங்க. இது அப்போ வந்து ஆனால் இருந்தாலும் வந்து என்னன்னா அவங்க வந்து பகவானை வைகுண்ட லோகத்துக்கு போகிறாங்க. வைகுண்ட லோகம் அவங்க பார்த்தோம்னா எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு வந்து எவ்வளோ கோடான கோடி வருடங்கள் அவங்களுக்கு. ஆனால் அவங்கள பார்த்தோம்னா 5 வயது பாலகர்கள் மாதிரி. ஆடை கூட அணிஞ்சிருக்க மாட்டாங்க. 4 பேர் அவங்க வந்து வைகுண்ட லோகத்துக்கு வந்து போகிறாங்க. அப்போ வந்து அங்கே போகும்போது அந்த 7வது கதவுல வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஜெயன் விஜயன் வந்து தடுத்துடுறாங்க. இப்போ அந்த நேரத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து என்னடா இந்த மாதிரி ஒரு குணங்கள் இருக்கிறவங்க வைகுண்டத்தில் வந்து இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாபம் கொடுத்த உடனே வந்து ஐயோ என்னுடைய பக்தர்கள் வந்து ஒரு பிராமணர்களுக்கு அவங்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்களே, சாபம் கொடுக்குறாங்களேன்னு சொல்லி உடனே பகவான் அந்த வாயிலேயே வந்து அந்த வாயில் காப்பாளர்கள் வந்து தன்னுடைய சேவகர்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னு சொல்லி பகவானே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ அங்கே வந்த உடனே வந்து என்ன ஆகுதுன்னா, பகவானுடைய பாதத்தில் இருக்கின்ற அந்த துளசியின் நறுமணம் வந்து அந்த சனத்குமார்களுடைய அவங்க வந்து அதை வந்து நுகர்றாங்க. அந்த நறுமணமே வந்து என்ன ஆகுது, அவங்கள வந்து உடனே தூய பக்தர்களாக வந்து மாற்றிக்கிடுச்சு. நாமளும் பார்க்குறோம் இல்லையா? இல்லையா, நம்ம பார்க்குறதே இல்லை. ஆனால் வந்து பார்த்தாலும் நமக்கும் ஏன் மாற்றம் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம இன்னும் இந்த முக்குணங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றோம். நம்ம இன்னும் தூய்மை அடையலை. இப்போ வந்து அவங்க தூய்மை அடைந்த நிலையில் இருக்காங்க. அந்த நிலையில் இருந்து அவங்க செய்யும்போது உடனே அந்த ஒரு தூய பக்தர்களாக வந்து மாறி அவங்களுக்கு வந்து அந்த உன்னத நிலையை வந்து அவங்களால வந்து புரிந்து கொள்ள முடியுது. இது எனவே பக்தியின் வழிமுறை மிக சிறந்ததாகும். இதனை மகிழ்ச்சியுடன் செயலாற்ற முடியும். பொருட்கள் படைக்கப்படும் போது கடவுள் அதிலுள்ள அன்பை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா? பகவான் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பகவான் வந்து பார்க்கல. பகவான் வந்து ஏற்றுக்கொள்வது என்னென்னா அன்பு மட்டும்தான் பகவான் வந்து ஏற்றுக்கிறாங்க இல்லையா? இதே வந்து பார்த்தோம்னா விதுரர், ஏன்னா பகவான் வந்து என்னென்னா இதில் பாண்டவர்களுடைய சார்பாக வந்து தூதுவராக போகிறார். ஏன்னா இது போரை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த மாதிரி போகும்போது அங்கே வந்து இந்த மாதிரி வந்து எல்லாம் பேசுகிறாங்க. அப்போ வந்து போய் அங்கே இருக்கும்போது அங்கே ஒரு நாள் வந்து தங்க வேண்டியதாகுது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே வந்து துரியோதனன் இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து காட்டுறாங்க, இது என்னுடைய அரண்மனை, இது எல்லாமே எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து இருக்குது, ஏசி இருக்குது, ரூம் இருக்குது, வாட்டர் ஹீட்டர் இருக்குது, இந்த எல்லாமே வந்து அவங்க சொல்லி காட்டுறாங்க. இது யாருடையது, இது யாருடையது அப்படின்னு சொல்லி இந்த ஒவ்வொரு இதோ வந்து ஒவ்வொரு பேலஸாக வந்து காட்டிக்கிட்டே வரும்போது பகவான் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது யாருடைய வீடு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குடிசை வந்து இருக்குது. இப்போ ஏன்னா விதுரர் வந்து நினைக்கிறாங்க, பகவான் என்னுடைய குடிசையில் வந்து இருக்க போகிறாங்க, பகவான் இவ்வளோ உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எதிர்பார்க்கலை. ஆனால் வந்து பகவான் இது யாருடைய வீடுன்னு கேட்ட உடனே விதுரர் வந்து சொல்கிறாங்க, பகவானே இது உங்களுடைய வீடுன்னு சொன்னோன்னா பகவான் அங்கே போயிட்டாங்க உள்ள. துரியோதனனுக்கு அவ்வளோ கோபம். அப்போ வந்து அங்கே வந்து போன பிறகு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை விதுரருடைய மனைவி. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணால், ஐயோ பகவான் இப்போ வந்து பாருங்களேன், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இல்லையே, ரொம்ப உயர்ந்தவர்கள், அவங்க வந்து நம்ம எதிர்பார்க்காத போது வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன ஆகும், நமக்கு கை காலையிலே ஓடாது இல்லையா, என்ன பண்ணணுன்னே வந்து நமக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி விதருடைய மனைவி வந்து ஐயோ பகவான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்களே, அவங்களுக்கு ஏதாவது சேவை செய்யணுமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உயர்ந்த ஒரு ஆசனம் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன முடியுமோ அந்த ஒரு ஆசனம் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து அவங்க அந்த இதில் ரொம்ப இந்த ஆனந்தத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பழத்தை எல்லாம் உரிச்சு கீழே போட்டுட்டு தோலை வந்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல சந்தோஷத்தில். ஆனால் பகவானும் சரி வந்து அதை வந்து தோல் வந்து சாப்பிட்றாங்க. அதை வந்து அவங்க அன்பாக கொடுக்குறாங்க, நான் சாப்பிட்றேன். விதுரருக்கு வந்து ரொம்ப இது நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி பகவான் வந்து அன்பை மட்டும்தான் வந்து பார்க்கின்றார். இது இல்லையா, எல்லாருக்கும் அந்த அன்பு பரிமாற்றம். இப்போ நீங்கள் இதில் ரத யாத்திரை அப்போ வந்து நீங்கள் அந்த கதையெல்லாம் வந்து கேட்டிருப்பீங்க இல்லையானா, பகவான் வந்து அங்கே ஒரு பாட்டி, ஒரு வயதான ஒரு பாட்டி வந்து என்னென்னா, அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாமே வேதங்கள் இது எல்லாமே எதுவும் படிக்கலை, இது எல்லாமே வந்து தெரியாது.
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது ஏதோ இது எல்லாமே வந்து போட்டு எல்லாமே வந்து சேர்த்து ஒரு கிச்சடி, அதுதான் வந்து கிச்சடி. இஸ்கானில் அதுதான் ரொம்ப ஃபேமஸ். இப்போ அந்த கிச்சடி வந்து அவங்க செஞ்சு ஜெகநாதருக்கு வந்து டெய்லி வந்து நைவேத்தியம். பகவானுக்கு அங்கே வந்து போகம் வந்து இது 56 ஐட்டமோ 64 ஐட்டமோ அங்கே வந்து அந்த இது நைவேத்தியம் வந்து அங்கே நடக்கும். ஆனால் அங்கே நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே நடக்கும்போது பகவான் வந்து அதுக்கு முன்னாடியே இங்கே இந்த ஒரு வயதான அந்த ஒரு அவங்க அந்த பாட்டிக்கிட்ட இருந்து இந்த கிச்சடி சாப்பிட்ட பிறகு தான் அங்கே போகாவே வந்து சாப்பிடுவாங்க. பாருங்களேன், அந்த பிரசாதம் தான் அங்கே தான் வந்து சாப்பிட்றாங்க. பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து பகவான் வந்து ஏற்றுக்கொள்கிறார். எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்னாலும் அவர்களுடைய சேவையும் பகவான் ஏற்றுக்கொள்கிறார். அதனால் அந்த ஒரு தூய பக்தனுடைய அந்த ஒரு நினைவாக என்னையும் வந்து முதல்ல கிச்சடி தான் வந்து பகவானுக்கு நைவேத்தியம் செய்வாங்களாமா. ஒரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னா, இதே மாதிரி பகவான் வந்து இது அவசரமாக வந்து அந்த பாட்டி வந்து இந்த கிச்சடி செய்யும்போது கொஞ்ச நேரம் வந்து லேட் ஆயிடுச்சு. ஜெகநாதர் வந்து அங்கே வந்து பார்த்தோம்னா ஆர்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஐயா அங்கே வந்துடுவாங்க, சீக்கிரமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெகநாதர் வந்து இங்கே வேகமாக கிச்சடி சாப்பிட்டுட்டு லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி வாய் தொடைக்க கூட வந்து அவங்களுக்கு நேரம் இல்லை. அங்கே ஆல்டரில் போய் உட்காந்துட்டாங்க. அப்புறம் வந்து ஸ்க்ரீன் திறக்கிறாங்க. பார்த்தோம்னா ஜெகநாதர் வாய் ஃபுல்லாகவே என்னமோ இருக்குது. என்னன்னு கேட்டோம்னா அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓ அங்கே போய் அவங்க நேரடியாக வந்து ஜெகநாதரே போய் அவங்க பிரசாதத்தை வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, பகவானுடைய லீலைகள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஜெகநாதருடைய லீலைகள் வந்து இப்போ அந்த அளவுக்கு வந்து இருக்குது. இதே வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து காஜா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ். அங்கே வந்து என்னென்னா ஒரு இஸ்லாமிய குடும்பம், ஒரு இஸ்லாமியர் அவங்களே அங்கே வந்து என்னென்னா அவங்களெல்லாம் வந்து விட மாட்டாங்க, இந்துக்களை தான் உள்ளே விடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது வந்து கலாச்சாரம் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இஸ்லாமியர்னால அவங்கள வந்து உள்ளே வந்து விட மாட்டாங்க, அவங்க போனதில்லை. ஆனால் வந்து ஜெகநாதர் என்னென்னா அவங்க கனவுல வந்து எனக்கு காஜா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து காஜானா என்ன, எனக்கு செய்ய தெரியாதே, அதுக்கப்புறம் வந்து நான் செஞ்சாலே வந்து என்னை வந்து கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லும் போதும் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜெகநாதரே அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி வந்து செய்யணும் அப்படின்னு அந்த ரெசிபியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. பாருங்களேன், இது எல்லாமே நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. பகவான் அவங்கக்கிட்டே வந்து போய் சொல்லி காஜா இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ரெசிபியெல்லாம் சொன்னோடனே சரி நான் கொண்டு வந்து கொடுக்க முடியாது, எப்படி வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லும் போதும் நீ வந்து செஞ்சு அதிலேருந்து நீ எடுக்கும்போது அப்போவே நான் சாப்பிட்ருவேன். இது எல்லாமே வந்து பாருங்கள் கனவுல நடக்குது அவங்களுக்கு. வந்து இது எல்லாமே வந்து சொல்கிறாங்க, எனக்கு இது எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரி பகவானுடைய லீலைகள் அநேகம் லீலைகள், நிறைய பக்தர்களுடைய வந்து இந்த மாதிரி அன்பு பரிமாற்றம் எல்லாமே வந்து நடந்திருக்கு. இது இப்போ இதே வந்து இன்னொரு இடத்துல வந்து பார்த்தோம்னா இன்னொரு இதில் நான் கேட்டிருக்கேன் உபன்யாசத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன கௌரணி தாய் ஒரு ரொம்ப சின்ன டேட்டியாமா, நிஜமாகவே இப்போ ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்து நடந்ததாமா. அது அந்த டேட்டி வந்து விருந்தாவனத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த டேட்டி வந்து என்ன ரொம்ப குட்டியாக இருப்பாங்களாமா அந்த கௌரணி தாய். இப்போ அவங்க வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ரொம்ப குட்டினால அப்போ சின்ன குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வெறும் ஸ்வீட் தான் கொடுப்போம் இல்லையா, ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கௌரணி தாய் சின்னதாக இருக்கிறனால என்னமோ 20 கிலோ ஸ்வீட் தான் கொடுப்பாங்களாமா. 20 கிலோ டெய்லி ஆஃபரிங் அது மட்டும் தான் நடக்கும். இப்போ அந்த மாதிரி வந்து அங்கே ஒரு மாதாஜி வந்து வர்றாங்க. அவங்க வந்து நல்ல ஸ்வீட் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து நீங்கள் கௌரணி தாய்க்கு வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எவ்வளோ ஒரு வாரமோ எவ்வளோ 15 நாள் வந்து அங்கே தங்குறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பிரசாதம் வந்து அவங்க 20 கிலோ ஸ்வீட் வந்து அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. கௌரணி தாய்க்கு வந்து இந்த மாதிரி வந்து நைவேத்தியம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது இது நிஜமாக நடந்ததாமா. ஏன்னா கௌரணி தாய் ஏன்னா டேட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து சாதாரண ஒரு சிலை வந்து கிடையாது. இப்போ அந்த டேட்டி வந்து என்னென்னா அந்த மாதாஜியுடைய சாரியை பிடிச்சி போகாதீங்க, எங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்களாமா.